ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் டிவிக்கென்ற கட்சி ஆரம்பித்து ஒரு 2.5 வருஷத்தில் சிஎம் ஆகிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தனி பெரும்பான்மையாக 108 சீட்டை வின் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷனில். இருந்தாலுமே எந்த ஒரு கட்சிக்குமே தனி பெரும்பான்மைன்றது கிடைக்காததுனால ஆட்சி அமைக்க முடியாதால ஒரு 3-4 நாளாக இதே பேச்சுக்களை ஓடிட்டே இருந்துச்சு. ஆட்சி அமைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஆளுநர் அவர்கள் 118 சீட்டு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அப்போ அதெல்லாம் 10ஆம் தேதிக்குள்ளே ஆட்சி அமைக்கணும் அப்படின்லாம் ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி 5 பேர் போய் ஆயிடுச்சு. 108ல் 107 தான் ஒன்று தளபதி விஜய் ரிசைன் பண்ணி ஆகணும் திருச்சி கிழக்கு. இதில் கம்யூனிஸ்ட் ஒரு 4 சீட்டு வெளியிலேருந்து ஆதரவு தராங்க. விசிகா ஒரு 2 சீட்டு வெளியிலேருந்து ஆதரவு தருவாங்க. இது மட்டும் இல்லாத ஐயுஎம்எல் முஸ்லீம் லீக் 2 சீட்டு வெளியிலேருந்து ஆதரவு தராங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆதரவு தரவங்க கண்டிப்பாக கட் அண்ட் ரைட்டாக ஆதரவு தந்துகிட்டே இருப்பாங்க. போகிறதுன்றது உத்தரவாதம் கிடையாது. எப்போ வேணால் போகலாம். அதனால் ஆட்சி கலையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாத ஒரு சட்டத்தை அமல்படுத்தக்குள்ளே கொஞ்சம் இவங்ககிட்ட நயந்து போக வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பட்ஜெட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கனாக்கா, ஆட்சி எப்போ வேணாலும் கவிழ்க்க நினைப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னாக்கா, இந்த பெரும்பான்மை 120ன்றது இப்போ தாவகக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் இல்லாத ஒரு 10லேருந்து 20 எம்எல்ஏ கூட வச்சுக்கிட்டா மட்டும்தாக்கா நிலையான ஆட்சி 5 வருஷம் கொண்டு போக முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜய் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி. நாளைக்கு சிஎம் பதவி வைக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.